100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதம் முடிவதற்குள்ளார கிரக நிலைகள், ராசி அமைப்பு, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலை காரணமாக குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா தீருமா அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதத்தில் செவ்வாய் பகவானால் பல சுப பலன்கள் உங்களுக்கு உண்டாக போகின்றது. துலாம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையையும் திருப்தியோடு செய்து முடிக்க போகிறீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்க போகின்றது. வாக்கு வன்மை அதிகரிக்க போகின்றது. சுக்கிர பகவானால் பல நல்ல பலன்களும் கிடைக்க போகின்றது. பண வரவு சுக்கிர பகவானால் சிறப்பாக இருக்க போகின்றது. தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட போகிறீங்க. உத்தியோகத்தில் இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டம் இது. குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுக்க போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம் சிறப்பாக இருக்க போகின்றது. தம்பதிகளுக்குள்ளார சில கருத்து வேற்றுமை உண்டாகலாம். ஆகையால் வீண் வாக்குவாதம், தேவையற்ற சந்தேகம், வீண் விவாதங்கள் இதையெல்லாம் விட்டுடுங்க. உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி விடுவது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறீங்க. மன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கிவிடும். அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரும் அளவில் உயர்வு உண்டாக போகின்றது. கட்சி மேலிடத்தின் பார்வை உங்கள் மீது விழப்போகின்றது. நீங்கள் நினைத்தது நடக்கப் போகின்றது என்று கூட சொல்லலாம். சில சமயங்களில் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் வீண் விரய செலவுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய அற்புத காலகட்டமாகவும் இது உங்களுக்கு இருக்க போகின்றது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு பிரச்சனை வராமல் பாதுகாக்கும். சற்று உடல் சோர்வும் அதிகமாகவே இருக்கலாம். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நிச்சயம் இந்த மாதத்திலேயே விலகிவிடும். நண்பர்கள், உறவினர்களுடைய வருகை சிறப்பாக இருக்க போகின்றது. காரியத்தில் ஏதாவது நீங்கள் செய்யக்கூடிய தொழில், வியாபாரம் போன்ற காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டிருந்தால் இந்த மாதத்தில் அது நிச்சயம் நீங்கிவிடும். எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு அமையப் போகின்றது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளை அனுசரித்து சென்றீர்கள் என்றால் அலுவலகம் தொடர்பான பணிகள் சிறப்பாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கப் போகின்றது. சுக்கிர பகவானின் பார்வை உங்களுடைய ராசியின் மீது விழுவதால் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. மிக பெரும் அளவிலான பயணங்களை மேற்கொள்வதற்கு அற்புத காலகட்டம் இதுதான். சுற்றுலா பயணமாக இருக்கலாம், அல்லது இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக பயணமாக இருக்கலாம். இது இரண்டில் ஏதோ ஒரு பயணங்களை மேற்கொள்ள அருமையான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகின்றது. எல்லா வகையிலையும் புதன் பகவானால் நன்மைகள் உண்டாக போகின்றது. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு உண்டாக போகின்றது. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் உங்களுடைய நண்பருடன் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் உங்களை விட்டு சென்ற நண்பர் உங்கள் மீது ஏதும் தவறில்லை என்று கூட வந்து சேர்ந்து விடுவார். செவ்வாய் பகவானால் சற்று வீண் மன கவலை உண்டாகலாம். எதிர்பாராத செலவுகளும் வரத்தான் செய்யும். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத ஒரு நிலை கூட இந்த காலகட்டத்தில் வரலாம். பண வரவு சிறப்பாக இருப்பதால் சேமிக்க தொடங்குவீங்க.
குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமையெல்லாம் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லதாயிருக்கும். இல்லைனா உங்களை பற்றி அவதூறு பேசுவார்கள். வாகனங்களில் செல்லும்போது நெடுந்தூர பயணங்களின் போது ரொம்ப கவனமாக இருப்பது இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதாவது நீங்கள் பயணத்தின் மூலமாக லாபத்தை பார்ப்பீங்க ஒரு பக்கம். இருந்தாலும் பயணங்கள் மூலமாக பிரச்சனை வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் முன்பு யோசித்து செஞ்சீங்கன்னா நல்லது. கடன் விஷயங்கள்லையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் உடன் பணிபுரிபவர்களுடன் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நிச்சயம் குறைந்துவிடும். எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கப் போகின்றது. உங்களின் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கப் போகின்றது. சூரிய பகவானின் பார்வையால் பணப்புழக்கம் அதிகரிக்கப் போகின்றது. புத்தி தெளிவு உண்டாகப் போகின்றது. எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் தைரியமும் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் என்றே சொல்ல வேண்டும். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உங்களுடைய திறமையால் அகலப் போகின்றது. சாதுரியமாக பேசி அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்க முடியும் உங்களால். பொது காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கணும். அதாவது ஒரு படத்தில் வடிவேலு காமெடி வரும். பேப்பர் படித்து கொண்டிருப்பார். அப்போது பிறருக்கு உதவினால் உபத்திரம் வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஏண்டா பிறருக்கு உதவினா எப்படா உபத்திரம் வரும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உடனே பிரச்சனை வந்துடும். அந்த மாதிரி தான் பொது காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இல்லைன்னா நிச்சயம் உங்களுக்கும் பிரச்சனை வரும். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய அற்புத காலகட்டம் இது. வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்ல வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது மற்ற ராசிக்காரர்களை விட துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அற்புத காலகட்டமாக அமையப் போகின்றது. எடுத்த காரியத்தை திறமையோடு செய்து முடிக்கக்கூடிய, வெற்றியோடு முடிக்கக்கூடிய உதவியை உங்களுக்கு பக்கபலமாக இருந்து குரு பகவான் கொடுக்கப் போகின்றார். உங்களால் முடியாது அப்படின்றதே எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை இந்த புரட்டாசி மாதத்தில் உருவாகப் போகின்றது. முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கப் போகின்றது. எந்த ஒரு விவகாரத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உங்களுக்கு உண்டாகப் போகின்றது. மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வி தொடர்பான சிக்கல்கள் எல்லாம் குறையப் போகின்றது. எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைப்பதற்கு அடித்தளம் போடும் அற்புத காலகட்டம்தான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் 2வது திங்கட்கிழமையில் அம்மனுக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பஞ்சமுக தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் உங்களுடைய மன கவலைகள் எல்லாம் முற்றிலும் தீர்ந்துவிடும் என்று உறுதியாக சொல்லலாம். சூரிய பகவானின் பார்வையால் எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்று போன காரியங்களுக்கு முடிவு கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். வெளியூர் பயணங்களால் பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க போகின்றது. வழக்குகளில் இருந்து வந்த தேக்க நிலையெல்லாம் மாறப்போகின்றது. குடும்பத்தில் குழப்பங்கள் தீரப்போகின்றது. எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருக்க போகிறீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூட போகின்றது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சற்று கூடுதலாக உழைக்க வேண்டிய காலகட்டமாகவும் இது இருக்கும். உற்சாகம் அதிகரித்து குடும்ப முன்னேற்றத்திற்காக பாடுபட்டது எல்லாம் வெற்றியில் முடிந்து மிக பெரும் முன்னேற்றம் உங்களுடைய குடும்பத்திற்கு உண்டாக போகின்றது. விடாமுயற்சியோட காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெற போகிறீங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நவ கிரகத்தில் சூரியனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் எல்லாம் நிச்சயம் குறையும் என்று 100% உறுதியாக சொல்லலாம்.
சூரிய பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பதோட பக்க பலமாக இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் இருக்க போகின்றார்கள். எதையும் செய்து முடிக்க முடியும், எதிலையும் வெற்றி பெற முடியும் என்ற ஒரு ஆற்றலை வல்லமையை கொடுப்பவர்களும் புதன் பகவானும் சூரிய பகவானும் தான். பிள்ளைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிக்க போறீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்க போகின்றது. பொன் பொருள் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய அற்புத காலகட்டம்தான் இந்த புரட்டாசி மாதம். புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைத்து அந்த அறிமுகத்தால் பண தேவைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது, ஈடேறப் போகின்றது. உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு சுப பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். என்ன செய்தாலும் அதில் ஒரு வெற்றி கிடைக்கணும், எது செய்தாலும் அதில் ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நிலையோடு இருப்பவர்கள் தான் துலாம் ராசியில் பிறந்த நீங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புரட்டாசி மாதத்தில் அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை. அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, 7, 8. இந்த காலகட்டத்தில் நீங்கள் 3 விஷயங்களை செய்யவே கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஆபத்து, பிரச்சனை வரதான் செய்யும். அதாவது கடவுள் காட்டும் 3 ஆபத்து. கடவுள் ஒரு ஆபத்து வருதுன்னா சில அறிகுறிகளை காட்டுவார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆண்டவன் கடவுள் அறிகுறியை காட்டினார்ரா, அப்போவே ஆபத்து வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வகையில் ரேஸ், சூது, மது, மாது இந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா ஆபத்து தான். தவிர்த்து விடுவதும் நல்லது இந்த மாதிரியான விஷயங்களை. அடுத்து அகலக்கால் வைப்பது, குறிப்பாக பங்கு சந்தையில் அதிக முதலீடு செய்வது பெரிய பிரச்சனையை நிச்சயம் கொடுக்கும். அடுத்து 3ஆவதாக குடும்ப ரகசியங்களை, தனிப்பட்ட விஷயங்களை வெளியில் பகிர்ந்து கொள்வது, இதனாலேயும் நிச்சயம் ஆபத்து வரும். கவனமாக இந்த மாதிரியான விஷயங்களில் இருப்பது உங்களுக்கு நல்லதுன்னே சொல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த அனைவரும் இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.